அல்லது 2 இயக்கம் மூமெண்ட். ஒவ்வொரு பருப்பொருளும் இயக்கத்திற்கு உள்ளாகிறது. நிலையாக இருக்கும் பொருட்கள் கூட பூமியோடு சேர்ந்து அதே வேகத்தில் இயங்குகின்றன. ஒரு பொருள் அந்த கணத்தில் எந்த நிலையில் உள்ளது என்பதை குறித்து படிப்பது அவசியமாகும். ஒரு பொருளின் மீது விசை செயல்படும் போது அது அசைவு இன்றி ஓய்வில் இருக்கலாம் அல்லது இயக்கத்திலும் இருக்கலாம். இது ஓய்வு மற்றும் இயக்க நிலைகள் என்று கூறுகிறோம். இயற்பியலின் பொருட்கள் அதன் நிலை மாறாமல் இருந்தால் அவை ஓய்வாக உள்ளன என்கிறோம். பொருட்கள் அதன் நிலையிலிருந்து மாறிக்கொண்டே இருந்தால் அவற்றை இயங்குகின்றன என்று கூறுகிறோம். எடுத்துக்காட்டாக, ஒரு மேசையின் மேல் இருக்கும் புத்தகம், அறையில் உள்ள கார் மற்றும் பேருந்தின் காற்று, வெளியில் பறந்து கொண்டிருக்கும் பறவைகள் மற்றும் விமானங்கள் இயக்க நிலை. அதே ஓய்வு நிலை என்பது மேசையின் மேல் இருக்கும் புத்தகம் மற்றும் அறையில் உள்ள சுவர்கள் ஓய்வு நிலை. அதே சாலையில் ஓடும் கார் மற்றும் பேருந்துகள், காற்று, வெளியில் பறந்து கொண்டிருக்கும் பறவைகள், விமானங்கள் போன்றவை இயக்க நிலைகள் ஆகும். இயக்கம் என்பது ஒரு சார்பியல் நிகழ்வு, அதாவது ஒரு மனிதருக்கு இயக்கத்திற்கும் போல தோன்றுகிற ஒரு பொருளாகும். வேறொரு மனிதருக்கு ஓய்வு நிலையில் இருப்பது போல தோன்றும். எடுத்துக்காட்டாக, காரில் செல்லும் மனிதருக்கு சாலையின் ஓரத்தில் இருக்கும் மரங்கள் பின்னோக்கி நகர்வது போல தோன்றும். ஆனால் சாலையில் நின்று கொண்டிருக்கும் ஒரு மனிதருக்கு அதே மரங்கள் நகராமல் இருப்பது போல தோன்றும். இயக்கத்தினை பல்வேறு வகைகளாக பிரிக்கலாம். முதலாவதாக நேரான இயக்கம், நேர்கோட்டில் செல்லும் பொருளின் இயக்கம். இரண்டாவது வட்ட இயக்கம், வட்டப்பாதையில் செல்லும் பொருளின் இயக்கம். மூன்றாவது அலைவு இயக்கம், ஒரு புள்ளியை மையமாக கொண்டு மீண்டும் மீண்டும் முன்னும் பின்னுமாக இயக்கும் பொருளின் இயக்கம் அலைவு இயக்கம். சீரான இயக்கம், சமமான தூரத்தை சமமான நேர இடைவெளியில் கடந்து செல்லும் பொருளின் இயக்கம் சீரான இயக்கம். ஒழுங்கற்ற இயக்கம், மேலே குறிப்பிட்ட எந்த ஒரு இயக்கத்தையும் சாராத பொருளின் இயக்கம் ஒழுங்கற்ற இயக்கம் எனப்படும். சீரற்ற இயக்கம், ஒரு பொருள் சமகால இடைவெளிகளில் சமமற்ற தொலைவுகளை கடந்தால் அது சீரற்ற இயக்கத்தை மேற்கொள்கிறது என்று கூறலாம். தொலைவு மற்றும் இடப்பெயர்ச்சி. தொலைவு, திசையை கருதாமல் ஒரு நகரும் பொருள் கடந்து வந்த உண்மையான பாதையின் அளவை அப்பொருளின் தொலைவு என கூறலாம். எஸ்ஐ முறையில் அதை அளக்க பயன்படும் அலகு மீட்டர். தொலைவு என்பது எண் மதிப்பை மட்டும் கொண்ட திசையிலி ஸ்கேலார் அளவு ஆகும். இடப்பெயர்ச்சி, ஒரு குறிப்பிட்ட திசையில் இயங்கும் பொருளொன்றின் நிலையில் ஏற்படும் மாற்றமே இடப்பெயர்ச்சி எனப்படும். இது எண் மதிப்பு மற்றும் திசை ஆகிய இரண்டையும் கொண்ட திசையளவு வெக்டார் ஆகும். எஸ்ஐ அலகு முறையில் இடப்பெயர்ச்சியின் அலகு மீட்டர் ஆகும். சீரான மற்றும் சீரற்ற இயக்கம். ஒரு சீரான இயக்கம், ஒரு பொருள் நகரும் பொழுது சமமான தொலைவுகளை சமகால இடைவெளிகளில் கடந்தால் அது சீரான இயக்கத்தை மேற்கொள்கிறது என கூறலாம். சீரான கால இடைவெளியில் அளவு மிகச்சிறியதாகவோ அல்லது பெரியதாகவோ இருக்கலாம். எடுத்துக்காட்டாக, ஒரு மகிழுந்து முதல் 1 மணி நேரத்தில் 60 கிலோமீட்டர் தூரத்தை கடக்கிறது. இவ்வாறு அது அடுத்த ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் 60 கிலோமீட்டர் தூரத்தை கடக்கிறது எனில் அந்த மகிழுந்தின் இயக்கம் சீரான இயக்கம். இரண்டாவது சீரற்ற இயக்கம், ஒரு பொருள் சமகால இடைவெளிகளில் சமமற்ற தொலைவுகளை கடந்தால் அது சீரற்ற இயக்கத்தை மேற்கொண்டுள்ளது என்று கூறலாம். ஒரு பேருந்து நிறுத்தத்திலிருந்து புறப்படும் பேருந்து கூட்ட நெரிசலில் மிகுந்த பகுதியில் அது மெதுவாக செல்கிறது. நெரிசல் மிகுந்த காரணத்தால் அப்பகுதியில் 5 நிமிடத்தில் 100 மீட்டர் தொலைவு மட்டுமே கடக்கிறது. அப்பகுதியை கடந்து வெளியே வந்தபோது சாலையின் வாகன நெரிசல் இல்லாத போது அதன் வேகம் அதிகரித்து 5 நிமிடத்தில் 2 கிலோமீட்டர் தொலைவை கடக்கிறது. இங்கே பேருந்தின் இயக்கம் சீரற்றது என கூறலாம், ஏனெனில் அது சமமற்ற தொலைவுகளை சமகால இடைவெளியில் கடந்துள்ளது. வேகம், திசை வேகம், முடுக்கம், மாறுபாடுகள்.